ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, மங்களகரமான இந்த செவ்வாய் நாளில் உன் மனம் மகிழக்கூடிய நல்ல செய்தியை சொல்லுவதற்காக தான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். உனக்கு வேணுங்கிறத நீ என்கிட்ட ஆசையாக கேட்டதை சரியான நேரத்தில் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன நானே இப்போது நீ எதிர்பாராத தருணத்தில் உனக்கானதையெல்லாம் உன்னிடம் ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என் செல்லமே. நான் உன்னை காக்க வைக்கிறேன் தானே இத்தனை நாளாக நினச்சேன்? நிச்சயமாக கிடையாது. நீ காத்திருந்ததின் பலனை இப்போது பெறப்போற. நீயே உனக்கே அறியாமல் கண்கலங்கி எனக்கு நன்றி சொல்லும்படி உனக்கான வெற்றி காலத்தை நான் உருவாக்கிட்டேன். இனி உன் கைகள் ஓங்கி நிற்க போகுது. இனி நீ நினச்சது உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக நடக்க போகுது. நான் சில விஷயங்களை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக நிச்சயமாக கொடுப்பேன். எது நடக்கணும்னு இத்தனை நாளாக காத்திருந்தியோ, எது உனக்கு கிடைக்கணும்னு இத்தனை நாளாக ஆசைப்பட்டியோ, அதை உன்னிடம் ஒப்படைப்பதற்காகவும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த மங்கள செவ்வாயில் உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு நல்லது செய்கிறதுக்காக நான் உன் கூடவே இருக்க போகிறேன் என் செல்வமே. நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தையும் சோதனைகளையும் தாங்குறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வு உண்டாகும். உன்னுடைய எல்லா இன்னல்களுக்கும் முடிவை கொடுத்து உனக்கான இன்பங்களை நான் தொடங்கி வைப்பேன். உன் வாழ்க்கைக்கான முடிவு என்பது உனக்கு சுபமாகவே இருக்கும் என் செல்வமே. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு இருந்தீனா கூடிய விரைவில் உனக்கான நல்வழி பிறப்பதை நீ முகமலர்ச்சியோடு அனுபவிக்கப் போகிறாய். எது கிடைச்சாலும் ஏற்றுக்கோ. வர்றது வரட்டும், போகிறது போகட்டும்னு வாழ்க்கை அதன் பொறுப்புலையே விட்டுட்டு இந்த முருகப்பெருமான் தான் எல்லாத்தையும் உனக்கு நல்லது செய்கிறேன்னு ஏற்றுக்கிட ஆரம்பிச்சிட்டினா எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி முடிப்பேன். என்னை மட்டும் உன் மனதில் உறுதியாக பிடித்து கொண்டால் நீ நிதானத்தோடு எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். சதா காலமும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ மனசில் கஷ்டப்படுறதும் வேதனைப்படுறதும் எனக்கு தெரியும். உன்னுடைய துன்பமும் துயரமும் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு வேணுமானா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த முருகப்பெருமான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக தானே இருக்கேன். உன் மனசும் எனக்கு தெரியும். என்னை விட உன்னை யார் முழுவதுமாக அறிந்தவர்கள் இருக்கிறார்கள்? உன் மனசை தேற்றக்கூடிய வார்த்தைகளை என்னால் மட்டும்தானே கொடுக்க முடியும். அதே போல் உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களையும் என்னால் மட்டும்தானே நடத்த முடியும். கவலைப்படாத, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை மாற்றத்தை நான் நிகழ்த்த போகிறேன். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நினச்சதெல்லாம் நடக்கும்படியும் இந்த மங்களகரமான செவ்வாய் நாளிலேயே உனக்கான வெற்றியை வெற்றி படிக்கட்டுகளாக தரப்போகிறேன். அதாவது இனி நீ அடுத்து வெற்றியை பெற்றுக்கொண்டே வாழப்போகிறாய். உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி போகப் போகுது என் செல்வமே. இனி உன் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சி பாதையிலேயே இருக்கும்படி உன் கர்மாக்களையும் கடன்களையும் கஷ்டகாலத்தையும் நான் முடிச்சு வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உன் மனசை பாதிச்சு இப்போ நீ நொறுங்கி போயிருக்கன்னு எனக்கு தெரியும். அனைத்தையும் சரி செய்ய நான் வந்துவிட்டேன் தானே. நான் உன்னை மறந்துட்டேன் மட்டும் நினச்சிடாத. என் அன்பு பிள்ளையான நீ தினமும் என்னை நினைக்கிற, முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்கிற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை மறப்பேன்? கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறி உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சந்தோஷமாகவும் சுகமாகவும் நடக்கும்படி அற்புதங்களை உணரப்போகிறாய் என் செல்வமே. எப்போவுமே உன் மனசில் சொல்ல முடியாத ஒரு சோகம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். அது ரொம்ப நாளாக உன் மனசுக்குள்ளே இருக்குது. அதை நீயும் புன்னகையில் மறைச்சிக்கிட்டு உன் வேலைகளையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் மன அழுத்தத்தையும் சுமந்துக்கிட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த விஷயத்தில் உனக்காக நான் ஏதாவது உதவி செஞ்சிட மாட்டேனா? உன் மன அழுத்தமும் பாரமும் சரியாயிடாதான்னு இத்தனை நாளாய் பொறுமையாக காத்திருந்தாய் தானே. என்னுடைய முடிவுக்காக நீ காத்திருக்கும் அந்த விஷயத்தில் உன் பொறுமைக்கான பரிசாக தான் உனக்கான பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் தீர்த்து வைக்க போகிறேன். உனக்கான தீர்வு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷமாக மாறப்போகுது. உனக்கு மன கஷ்டத்தை தருபவர்களே பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை அழகாக அமைச்சு தரப்போகிறேன். பெற்ற தாய் தந்தையரை பேணி பாதுகாப்பதும் சரியான நேரத்தில் அவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்கிறதும் கூட ஒரு வகையில் புண்ணியம்தான் என் செல்வமே. மற்றவங்க யார் உனக்கு என்ன செஞ்சாங்கன்னு யோசிக்காத. உன்னை பெற்றவங்க உனக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க.
தான் வாழ்க்கையில் தனக்கு பிடிச்சது தனக்கு என்ன வேணுன்றதெல்லாம் யோசிக்காம உனக்காக பார்த்து பார்த்து செஞ்ச அந்த பெரியவங்களை பெத்தவங்களை நீ ஒருபோதும் தனியாக தவிக்க விட்டுடாதே என் செல்வமே. நான் உன் கூட இருக்கிறத மறந்துட்டியா என்ன? எதுக்காக உன் வாழ்க்கையை நினச்சி நீ பயப்படணும்? நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமோ நடக்காதான்னு ஏன் குழம்பணும்? உனக்கான நல்ல செய்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் வீடு தேடி வரதான் போகுது. நீ என் மேலே வச்சிருக்கிற அன்பு எல்லையில்லாதது எனக்கு தெரியும். நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க போகிறதில்ல. நீயே ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால என்னை விட்டு விலகினாலும், என்னை நினைக்க மறந்தாலும் மறுத்தாலும் நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் என் செல்வமே. முதல்ல உனக்கு முதல் எதிரியாக இருக்கக்கூடிய உன் மன எண்ணத்தமான பயத்தை தூக்கி போடு. என்ன நடக்குமோன்ட்டு பயப்படுறத விடுத்திட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியத்தோடு இருந்தீனா நடப்பது அனைத்தையும் உனக்கு நன்மையாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன் மனசு நோகும்படி செய்பவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே. உன்னை குறை சொல்லி குற்றம் சுமத்தி அவர்கள் சந்தோஷமாக வாழலான்னு நினைக்கிறாங்க பாரு. அவர்களுக்கு உரிய பதிலை நான் கொடுக்க போகிறேன். அவர்கள் வாழ்க்கையிலேயே அதை உணர்ந்து கொள்வார்கள். உன்னை கண்ணீர் விட செய்தவர்களே இப்போது கஷ்டப்பட்டு தன் தவறை உணரும்படி நான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்த போகிறேன். உனக்கு வர்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைப்பதற்காக தான் என்பதை மறக்க வேண்டாம். ஏதோ ஒரு சில விஷயங்கள் உனக்கு சோதனைகளாக வந்துடுச்சுங்கிறதுக்காக நீ சோர்ந்து போய்விடாதே என் செல்வமே. மன வலிமையோடு நீ எல்லாத்தையும் எதிர்கொண்டால் உன்னை காப்பாற்ற உன் அப்பன் முருகன் நான் வருவேன். உன்னால் ஒரு விஷயம் நடக்க முடியாமல் தாமதமாகுதுன்னு தெரிஞ்ச போதும் நான் இருக்கேன் நம்புனினா அதை உனக்கான நல்லதாகத்தான் நடத்தி முடிப்பேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ வேதனைகள்லேருந்தும் துயரங்கள்லேருந்தும் மீண்டு வந்திருக்க. இனிமே ஏன் கவலைப்படணும்? திருச்செந்தூரில் உனக்காக உன் அப்பன் முருகப்பெருமான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வா, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தானே தெரியும். அழுகாதே என் செல்வமே. உன் மன வருத்தத்தை போக்கி உனக்கான மன வசந்தத்தை வாழக்கூடிய அளவுக்கு துயரங்களே இல்லாத இன்பமான வாழ்க்கையை தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி உன் பக்கத்திலேயே நான் உட்காந்து உனக்கான மகிழ்ச்சியான பாதைக்கு வழிகாட்டலாய் மாறப்போகிறேன் என் செல்வமே. துன்பத்தில் இருக்கக்கூடிய நீ உன் கனவுல கூட நினைக்காத அளவுக்கு இன்பமான வாழ்க்கையை வாழப்போகிற. கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்திற்கு நான் திருப்பி அனுப்புவேன். உன் அப்பன் முருகப்பெருமான் இருக்கேன்னு நீ நம்பிக்கையோட பொறுமையோட காத்திருந்தினா நீ கேட்டது எல்லாமே கிடைக்கும். கிடைச்சது எல்லாமே நிலைக்கும். நான் துணை இருக்கையில் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறிதான் தீருமென நீ நம்பினா போதும். உனக்கான அழகிய வாழ்க்கையை உன்வசமாக உன் கைகளில் நான் வந்து ஒப்படைப்பேன். கலங்காதே என் செல்வமே. இனிமேதான் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகுது. நானே வந்தல்லவா உன்னை தேர்வு செய்திருக்கிறேன். நிச்சயமாக உன் கனவில் வந்து கூட காட்சி கொடுத்து நீ என்கிட்ட மனசார கேட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தையும் கூடிய சீக்கிரம் நடத்தி முடிக்கிறேன். நல்லது மட்டுமே இனி உன் வாழ்வில் தொடர்ந்து நடைபெறப் போகிறது. ஓம் முருகா.